எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா எனக்கு வந்து ஜாதகம், ஜோசியம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து ரொம்ப வருஷமா இருக்கு எனக்கு. பட் ஆனா எனக்கு வந்து ஒரு நல்ல குருமார் அந்த மாரி யாரும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ அப்பதான் என் தம்பி வந்து இங்க படிச்சவங்க ஒருத்தர் சாதனான்றவங்க மூலியமா அவன் வந்து எனக்கு வந்து ஏஎல்பியோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு அனுப்பிச்சா. ஸோ அது மூலியமா தான் நான் இந்த ஏஎல்பி பேசிக் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு நாளும் அவங்க எடுக்கிறது, ஒரு நாளைக்கு எங்களுக்கு டீச் பண்றவங்க எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே அவ்ளோ அருமையாவும், பொறுமையாவும் சொல்லி தராங்க. ஸோ இதில வந்து இப்ப நமக்கு எதுவுமே தெரியாது ஜாதகம் பத்தி அப்டின்னா கூட, இங்க வந்து நம்ம நல்லா கத்துக்க முடியுது. அதுவும் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கத்துக்க முடியுது. ஸோ ஒரு 15 டேஸ்க்குள்ளவே நம்மளால வந்து அதுலருந்து பலன் எடுத்து சொல்ற மாரி நம்மள ட்ரெயின் பண்ணி விடுறாங்க. ஜாதகம்ன்றத தாண்டி நம்மளோட வாழ்வியல் பாடமும் இதுல இருந்து கத்துக்க முடியுது. ஸோ அது முதுகுடிமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் மூலியமா தான் நாங்க இதெல்லாம் கத்துக்கிறோன்னும்போது அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஐயா வீடியோல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவர் வந்து இது வந்து ஒரு பாக்கியம் கத்துக்கிறது அப்படின்றது. அப்படின்னு சொன்னாரு. ஸோ உண்மையிலே இது வந்து நான் இது ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஜோசியம் கத்துக்கிறதும், ஜாதகம் பார்க்க கத்துக்கிறது கூட நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாவும் அமையும். அப்படின்றது இது மூலியமா தெரியுது. ஸோ அது அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும். ஸோ இது நம்ம இத கத்துக்கிட்டு நம்மளோட ரிலேஷன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவங்க வாழ்க்கையிலயும் அவங்கள எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லும்போது, நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு குடுக்குறோம். அப்படின்ற மாரி ஒரு ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கோச்சா குடுத்தவங்க வந்து அமிர்த லாவண்யா மேடம்னு ஒருத்தர் எனக்கு கோச். அவங்க என்ன எப்ப பேசினாலும், அவங்க வந்து எனக்கு என்ன கேள்வி இருந்தாலும், அதுக்கு வந்து அவங்க வந்து பொறுமையா நல்லா எனக்கு விளக்கம் சொல்லி, எல்லாம் நல்லா புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன இன்னொன்னு பெரிய விஷயம் இதுல கத்துக்கிட்டேன்னா, இப்ப நம்ம எப்பவுமே எல்லாருமே நம்ம எது நடக்குதோ, அதுக்கு வந்து மத்தவங்கள தான் ப்ளேம் பண்ணுவோம். இவங்களால தான் அப்படி ஆச்சு, அவங்களால தான் ஆச்சு அப்படின்ற மாரி நம்ம ப்ளேம் பண்ணுவோம். ஆக்சுவலா நான் வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து எனக்கு எங்க பாட்டி வந்து சிஏ வந்து படிக்க வேணாம் அப்படின்ற மாரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தாட் எப்பவுமே என் மனசுல இருக்கும். ஸோ நம்ம அத படிக்க முடியலையே, நம்ம பாட்டியால அது தடங்கலாயிருச்சு அப்படின்ற மாதிரி. பட் ஆனா இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. என்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம். வேற யாரையும் வந்து நான் ப்ளேம் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன நடக்குதோ, அது எல்லாமே எனக்கு நான் மட்டும் தான் காரணமே தவிர, மத்த யாருமே காரணம் இல்ல. எனக்கு நான் இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு அமைப்பு இருக்கும்போது, அதுதான் நடக்கும். ஸோ இதனால மத்தவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு நான் மட்டும் தான் பொறுப்பு. அப்படின்ற ஒரு உண்மை எனக்கு வந்து இதுல நல்லா புரிய வந்துச்சு. ஸோ அதனால இந்த எடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா இந்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. அதே மாதிரி இங்க எடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லாம என்னோட கோச் அமிர்த லாவண்யா மேடம்க்கும் நன்றி.